அநேக லேடிஸ் மீட்டிங்கில் நான் பேசும்பொழுது பெண்களை பார்த்து பெண்கள் யாருன்னு கேட்பேன். பல இடங்களில் நான் அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரே பதில் தான் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே பெண்கள் பலவீனமான பாண்டம்னு சொல்லுவாங்க, பலவீனர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடியா எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? இந்த வசனம் எப்படி அவங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிச்சு? அது எப்படி அவங்க தன்னை குறித்து எண்ணுகிற அந்த எண்ணமே அப்படி மாறிச்சு? அப்படின்னா ஒரே ஒரு வசனம் தான். அது 1 பேதுரு 3:7 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் இவ்வளவு பெரிய வசனம்னே நிறைய பெண்களுக்கு தெரியறதே இல்லை. அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவங்க பிரசங்கத்தை கேட்டு 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 பெண்கள் பலவீனமானவர்கள், பெண்கள் பலவீன பாண்டன்ற ஒரு விஷயம் மட்டும் எல்லா பெண்களுடைய இருதயத்திலையும் ஆழமா போயிடுச்சு. அப்ப பாருங்க, இந்த வசனம் ஆனா உண்மையிலே என்ன சொல்லுதுன்னா, அவங்க யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம்னா, புருஷர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. புருஷர்களே, நீங்கள் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த வசனம் முழுமையா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பலவீனமானவர்கள்னு எதை சொன்னாருன்றது நமக்கு தெரியணும். இப்போ பெண்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வேலை செய்யறதுல பலவீனமானவர்களா அப்படின்னா இல்ல. நிறைய பெண்கள் வீட்டுல நாள் முழுக்க வேலை செய்யறாங்க. அதுல பல பெண்கள் வெளி வேலையும் போறாங்க. எல்லாம் நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ண வெளியே போறாங்க. வெளியவும் வேலை செஞ்சுட்டு வராங்க. வீட்டுல வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யறாங்க. நிறைய ஆண்கள் இப்பொழுதும் பல ஆண்கள் வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு உதவியா வீட்டு வேலையை செய்யறது இன்னும் பழக்கத்துல வரல. அப்போ ஒரு பெண் வெளியவும் வேலை செய்யறாங்க, வீட்டுல வீட்டு வேலையும் ஃபுல்லா செய்யறாங்க. அப்ப அவங்க வேலை செய்யறதுல அவங்க பலவீனமானவர்கள் அல்ல அப்படின்னு நல்லாவே தெரியுது இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த உடல் வலியை தாங்கிறதுல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப பலமுள்ளவர்கள். எல்லா வலியும் தாங்கிக்குவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பிரசவ வலி, அந்த ப்ராசஸே இருக்குல்ல, பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அவங்க வாந்தி எடுத்து அதுல கடந்து அந்த பிரசவ வலியை கடந்து அது ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவ்வளோ வலியை தாங்கக்கூடியவங்க யாருன்னா பெண்கள் தான் சரீரத்துல. எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு முறை நான்லாம் பிரெக்னண்டா இருக்கும்போது 4 மாசம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் அப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க அந்த நாள்ல எங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் எதையோ சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகாம ஒரே ஒரு நாள் வாந்தி எடுத்தாரு. ஒரு 2-3 முறை வாந்தி எடுத்துட்டு மயக்கடிச்சு விழுந்துட்டாரு. ஸோ நான் பாருங்க, உடல் வலிமை, அந்த உடல்ல அந்த வலியை தாங்கக்கூடிய வலிமை யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. என்ன வலினாலும், தலைவலி, உடம்பு வலி, ஜுரம் என்ன வந்தாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வீட்லயும் வெளியவும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆகவே அதிலும் அவங்க பலம் உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மன வலிமை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப மன வலிமை இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்கள அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, பணம் சம்பாதிச்சுட்டு கொடுக்காம இருக்கிறாங்க, இல்ல மாமியார் திட்டுறாங்க, மருமக திட்டுறாங்க, இல்ல நாத்தனார் திட்டுறாங்க, எல்லாம் அநீதியா பண்றாங்க. எவ்வளோ விஷயத்த அவங்க மனதளவுல பொறுமையா சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மன வலிமையும் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குது. அப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, விசுவாசத்திலே பெண்கள் ரொம்ப பலம் உள்ளவர்கள். பல குடும்பங்களில பிள்ளைகள் பிரச்சனையோட இருக்கிறாங்க, இல்ல பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க,
அப்படின்னா கணவர் அப்பா அம்மாருங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, நம்பிக்கை இழந்து போயிருவாங்க. ஆனா அந்த விசுவாசத்துல பெண்கள் தான், அந்த தாய்மார்கள் தான் விசுவாசத்துல நிப்பாங்க, ஜெபிப்பாங்க, போராடுவாங்க இல்லையா. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ ஆண்கள் சொல்லும் போது எங்க அம்மாவோட ஜபத்தினால, எங்க அம்மாவோட விசுவாசத்தினாலதான் இன்னைக்கு நான் மாறி இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக பெண்கள் தான் அதுல வந்து முன்னால வராங்க. ஜெபிப்பதில் எங்க ஜெபனாலும் அவங்க வராங்க. அந்த ஹஸ்பண்ட் மாறணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஜபம் பண்றாங்க, இல்ல எவ்வளோ தியாகம் பண்றாங்க, எல்லா முயற்சியும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ விசுவாசத்துல கர்த்தர் மேல நம்பிக்கையில ரொம்ப பலம் உள்ளவங்க யாருன்னா பெண்களாக தான் இருக்கிறாங்க. பண விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பணத்தை சேமிக்கணும் இல்லையா, வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க யாருன்னா பெண்களாக தான் இருக்கும். பல குடும்பங்கள்ல வந்து ஒருவேளை கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு காரணம் கூட இந்த பண விஷயமா தான் இருக்கும். அவங்க ஆண்கள் இடத்துல கேட்பாங்க, ஏன் பணத்தை வீணா செலவு பண்றீங்க, இல்ல வீட்டுக்கு இது தேவை இருக்கு, வீட்டுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும். இப்ப வீடுக்கு பணத்தை சேமிப்பதிலும் பணத்தை சரியான விதத்துல பயன்படுத்தணும்னு நினைப்பதிலும் யார் பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா பெண்கள் தான் பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சோ இப்படி எல்லா விதத்திலும் பலமுள்ள பெண்கள் ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க வந்து பலவீனர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது கூட எதுல அப்படின்னா ஹஸ்பண்டோட அன்புக்காக ஏங்குற ஒரே ஒரு விஷயம்தான். இந்த ஹஸ்பண்ட் தன்னை நேசிக்கணும்னு நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் எப்பொழுது நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, பொசசிவா இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம்தான் அவங்களோட பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் இந்த வசனம் கூட சொல்லுது பாருங்க, அவர்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு. ஒருவேளை நீங்க போய் தனியா ரொம்ப நாள் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்லையா, அப்போ நீங்க ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு அந்த நேரத்துல நீங்க அவர்களோட என்ன பண்ணுங்கன்னு விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் தான் இருக்கு. ஆண்களுக்கு தான் இந்த வசனம் முழுமையா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அவர்களோட விவேகத்தோட நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பொசசிவா எப்பொழுதும் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் இல்லையா, அவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடக்கூடாது அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறவர்களா இருக்கிறதுனால நீங்க அவங்களோட விவேகத்தோட நடந்து, அவர்கள் நித்திய ஜீவனை அடையக்கூடியவர்கள், உங்களோட கூடவே ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு சமமானவர்களா, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் சமமானவர்களா இருக்கிறபடினால நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் தான் வேதம் சொல்லுது பாருங்க. நீங்க வந்து பலவீனமானவங்க அவங்கள ஒதுக்காதீங்க, கனவீனப்படுத்தாதீங்க, புறக்கணிக்காதீங்க, ஏளனமா பேசாதீங்க, அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் தான் வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை நம்ம எவ்வளவு தப்பா நம்ம எல்லாம் போதித்து நிறைய பெண்களோட வாழ்க்கையில அவங்க பலவீனமானவர்கள் உணர வச்சு அவங்க தேவனுக்காக எழும்பி எதையுமே செய்ய முடியாம இல்ல அவங்கள ஒரு அடையாளத்தையே இந்த வசனம் வந்து அவர்களுக்கு மாற்றி விட்டது. ஆகவே இது ஒரு பிசாசினோட பொய். நாம பிசாசினோட பொய்யை நம்பிட்டு தான் இவ்வளவு நாள பெண்கள் வந்து தம் பலம் உள்ளவர்கள் என்று விசுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆனா நீங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆகவே பெண்களே, நாம வந்து இந்த வசனத்தை இந்த மாதிரிதான் நம்ம பேச பழகணும். ஓகே, நம்ம பலவீனோன்னு யாரா சொன்னா கூட நம்ம இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு உண்டு. ஒரு பெண்ணால எல்லாவற்றையும் செய்கிற பலன் உண்டு. அது கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு, கிறிஸ்துவின் பலத்துல சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களால, பெண்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும் இல்லையா. யோவேல் 3:10 வாசிக்கிறோம், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே பலவீனன், நான் பலவீனன், என்னால முடியாது என்று நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு பெண்கள் வந்து என்னால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால முடியும், நாம் பலவான் என்று சொல்லி சொல்லி நாம தேவ வசனத்தை சார்ந்து நாம் தேவனுக்காக எழும்ப வேணும். நம்ம வந்து 2 கொரிந்தியர் 12:9-10 கூட நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து
பவுலே சொல்றாரு, அவருடைய பலவீனத்தை பத்தி சொல்றாரு அவர் இல்லையா. அவர் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஆனா என்ன வசனம் ஆண்டவர் சொல்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றாருன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்திருக்கு. சோ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்றார் அவர். அப்போ பலவீனம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பலவீனமே இல்லாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இல்லையா. அப்போ பெண்களுக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க அதை வச்சு பெண்களே இப்படிதான், பெண்களே பலவீனமானவர்கள் தான், பெண்களுக்கே ஒன்றும் தெரியாது, பெண்களுக்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது பிசாசினுடைய ஒரு பொய் அது. ஆகவே பெண்களாகிய நாம் வசனத்தை நம்பணும், நாம் பலமுள்ளவர்களாய் எழுமணும், தேவனுக்காய் நாம் சாதிக்கணும். தேவன் எந்த நோக்கத்துக்காய் பெண்களாய் நம்மை படைத்தாரோ, குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா விதங்களிலும் கிறிஸ்துவினுடைய பலத்தை கொண்டு நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். ஆகவே நம்முடைய அடையாளம் என்பது நாம் பலம் உள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள் நான் பலம் உள்ளவள் என்று நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் அந்த பலவீனமானவள்னு எண்ணம் வருதோ, சரீரத்திலேயோ உணர்விலோ எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனமா என்கிற எண்ணம் வருதோ, அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, இல்ல கிறிஸ்துவுக்குள் நான் பலம் உள்ளவள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், அவர் கிருபை என் பலவீனத்துல பலனாய் விளங்கும் என்று இந்த வசனத்தை சொல்லி 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 நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா மாற வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.